நம்ம நாட்டுக்குள்ள அலெக்சாண்டர் வந்த பொழுது அலெக்சாண்டர் எப்படி நம்ம நாட்டினுடைய சில பகுதிகளை பிடித்தார் அப்படின்னு பார்ப்பதை விட அலெக்சாண்டரை நாம எப்படி எதிர்த்தோம் அப்படி பார்க்க போறோம். நீங்க கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம நாட்டினுடைய வடமேற்கு பகுதியில் அலெக்சாண்டர் நுழையும் பொழுது அலெக்சாண்டரை முதல்ல எதிர்த்த பகுதி என்ன தெரியுமா? அப்ப நம்ம நாட்டினுடைய எதிர்ப்பு வடமேற்கு பகுதியில் ரிப்பப்ளிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு குட்டி குட்டி நாடுகள் 50 நாடுகளுக்கு பக்கமா இருந்தது. அப்போ அலெக்சாண்டர் நம்ம நாட்டினுடைய எல்லைக்குள்ள நுழைந்த பின்னாடி அலெக்சாண்டரை முதல்ல எதிர்த்தது யார் அப்படின்னா மசக்காவதி அப்படின்னு ஒரு பெண். இந்த பேர் நிச்சயமா சொல்றேன், யாருமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. மசக்காவதி அப்படிங்கிற ஒரு ராணி. அந்த மசக்காவதி அவருடைய கணவர் இல்ல, அதனால அவருடைய அந்த ராணியினுடைய மகன் குழந்தையா இருந்ததுனால இவங்க ரீஜன் சொல்லுவாங்க. ரீஜன்னா பாதுகாவலராக இருந்து அந்த பகுதியை ஆட்சி பண்ணி வந்தாங்க. அப்போ அலெக்சாண்டர் உள்ள நுழையிற போது அந்த மசக்காவதி ஆண்டுட்டு இருந்த பகுதி ரொம்ப சின்ன நாடு. அந்த சின்ன பகுதியில அலெக்சாண்டர் அந்த கோட்டையை முற்றுகிட்ட போது, அந்த கோட்டை ஒரு மலை மேல இருந்துச்சு, அந்த கோட்டையை முற்றுகிட்ட போது ராணி என்ன பண்ணாங்க, அலெக்சாண்டரை உள்ள விடாம போர்ல இறங்குவதற்கு வேண்டி முழு போர் உடையோட பேட்டல் ட்ரெஸ்ஸோட தயாராக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்களை திரட்டிட்டு தயாரா இருந்தாங்க. இப்படி குயின் மதர் சண்டைக்கு தயாரா இருந்த போது அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பெண்களும் ஆயுதம் ஏந்தி தயாரா சண்டைக்கு நின்றாங்க. அலெக்சாண்டர் அந்த நாட்டினுடைய முற்றுகையை ஆரம்பித்து அந்த கோட்டை சுவரில் ஏறி அந்த ராணியினுடைய பகுதிக்குள்ள இறங்கும் பொழுது அந்த ராணி விட்ட அம்பானது அலெக்சாண்டருடைய காலில் போய் பெரிய காயத்தை உருவாக்குது. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அந்த காயத்திலிருந்து அலெக்சாண்டர் கடைசி வரைக்கும் மீளவே இல்லை. இப்போ அலெக்சாண்டர் கிட்ட இருந்த ராணுவம் மிக வலிமையானது. ராணி மசக்காவதி கிட்ட இருந்த ராணுவம் மிக குட்டி ராணுவம், ஏன்னா குட்டி நாடு. அதனால அலெக்சாண்டர் நீண்ட சண்டைக்கு அப்புறம் அந்த நாட்டை கைப்பற்றாரு. அதாவது சின்ன பகுதி, நீங்க மறுபடியும் புரிஞ்சுக்கணும். அந்த மசக்காவதி அப்படிங்கிறது ஒரு நகர், அந்த நகரே ஒரு நாடு, அப்படி புரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த ராணியினுடைய பேரு மசக்காவதி அப்படின்னு நாம சொல்றோம். கிரேக்கர்கள் அதை உச்சரிக்க முடியாதனால கிளியோப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த ராணியுடைய பேர் கிளியோப்ஸ்ன்னு சொல்றாங்க. அந்த ராணி அவ்வளவு வீராவேசமா சண்டை போட்டு கடைசியில் அலெக்சாண்டருடைய மிகப்பெரிய ஆர்மிக்கு முன்னாடி இந்த வீராவேச சண்டையினாலுமே கூட அலெக்சாண்டர் தடுக்க முடியாதனால அந்த மசக்காவதி அப்படிங்கிற அந்த பகுதியை அலெக்சாண்டர் பிடிக்கிறாரு. பிடிச்ச உடனே வெளிநாட்டு படையெடுப்புனா எப்படி நிகழும்னு பாருங்க. பிடிச்ச உடனே அங்க கைப்பற்றப்பட்ட அத்தனை வீரர்களையும் they were slaughtered and butchered. அத்தனை பேரையும் அலெக்சாண்டர் கொண்டுறாரு. இதுதான் அலெக்சாண்டர் நம்ம நாட்டில் நடத்தின முதல் மோதல். அதற்கப்புறம் இதை நான் சுருக்கமாக தான் சொல்றேன், விரிவாக சொன்னா இதே டைம் ஆயிரும், சுருக்கமாக சொல்றேன். அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஜீலம் அப்படிங்கிற நதி, அந்த நதி இன்னும் இருக்கு. அந்த ஜீலம் நதிக்கு இந்த பக்கம் அலெக்சாண்டர் படை முகாமிட்டிருக்கு. அந்த பக்கம் ஜீலம் நதிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை பௌரவ ராஜா ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்காரு. இப்ப எப்படி மசக்காவதியுடைய பெயர் தெரியாதோ அதே போல 2வது நடந்த சண்டை அதனை பத்தின விளக்கமும் நமக்கு தெரியாது. அந்த பௌரவ ராஜா பேரு புருஷோத்தமன். அலெக்சாண்டர் ஜீலம் நதிக்கரையில முகாமிட்டிருந்த பொழுது நதிக்கு அக்கறையில இருந்த மன்னருடைய பெயர் புருஷோத்தமன். அவர் பௌரவ வம்சத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட வலிமையான ராணுவம் இருந்தது. அலெக்சாண்டர் ஜீலம் நதி கரையில் இருந்து அதற்கு எதிர்த்தாப்போல இருக்கிற பௌரவ மன்னனுடைய படையை பார்வையிடுறாரு. பார்வையிட்டு சொல்றாரு, இந்த பகுதியை, இந்த ராஜாவை, இந்த மன்னனை வெற்றி கொள்வது கடினம், நாம ஜெயிக்க முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட அவர் அவ்வளவு வலிமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, நான் இந்த செஷன் ஆரம்பிச்ச போது ஒரு விஷயம் சொன்னேன். ஒன்று, நம்மை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும், எதிரியை பற்றியும் தெரியணும். நம்மை பற்றி தெரிந்து கொண்டு எதிரியை பற்றி தெரியலனாலும் கஷ்டம். நம்மை பற்றி தெரிந்து அல்லது நம்மை பற்றி தெரியாமல் எதிரியை பற்றியும் தெரியாமல் இருந்தால் மிகவும் கஷ்டம்னு சொன்னேன். இப்ப புருஷோத்தமன் விஷயத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா 2 விஷயங்கள் நடந்தது. ஒன்று, புருஷோத்தமன் எதிரியை பற்றி சரியாக ஸ்டடி பண்ணல. 2வது, நம்மை பற்றியும் தெரியாத மக்கள் இருந்ததனால நிறைய விளைவுகள் ஏற்பட்டுச்சு. அப்போ அலெக்சாண்டர் புருஷோத்தமனோட சண்டையிட முடியாது அப்படின்னு பின்வாங்கறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது நம்ம நாட்டினுடைய சரித்திரம், பாரம்பரியம், நாகரிகம், பண்பாடு இதில் கொஞ்சமும்
ஈடுபாடு இல்லாத சிலரால் அந்த பௌரவ மன்னன் காட்டி கொடுக்கப்பட்டான். அம்பி அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தக்ஷசீலா அப்படிங்கிற பகுதி ஆண்டுட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார் அலெக்சாண்டர் கிட்ட, நீங்கள் நேரடி சண்டையில் புருஷோத்தமனை ஜெயிக்க முடியாது, ஆனால் எங்கள் பாரத நாட்டினுடைய சண்டை எப்படி நடக்கும் அப்படின்னா எங்கள் இராணுவம் நேருக்கு நேர் தான் மோதும். அது மட்டும் இல்லை, எங்கள் ஃபைட்டெல்லாம் அறிவிக்கப்பட்டவன் நடக்கும். சங்கு ஊதி ஆரம்பிப்போம், சூரிய உதயத்தில் ஆரம்பிப்போம், சூரிய அஸ்தமனத்தில் முடிச்சிடுவோம். இதுதான் எங்கள் நாட்டினுடைய சண்டை. நீங்கள் நேரடியாக புருஷோத்தமனோட மோதணும்னா இந்த முன்னேற்றத்தில் இந்த விஷயங்களை கடைபிடித்தால் ஜெயிக்க முடியாது. புருஷோத்தமன் எதிர்பாராமல் இருக்கும்போது நீங்க தாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அலெக்சாண்டர் சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்டு, நான் இந்த சீலம் நதிக்கரையை படகுல கடற்கரைன்னு வச்சுக்கோங்க. படகுல கடக்கும் போது அக்கறையில் இருக்கிறவங்க தாக்குதல் நடத்தினா எங்க ராணுவம் ஜெயிக்காதே அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த அம்பி சொல்றாரு, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாரத நாட்டு ராணுவம் நதியை கடக்கும் போது தாக்காது. நீங்க நதியை கடந்து கரையிலே இறங்கி உங்களுடைய ஆயுதத்தை உயர்த்தி சண்டைக்கு தயார் அப்படின்னா தான் மோதுவாங்க. இதை கேட்டபோது அலெக்சாண்டருக்கு ஒரே ஆச்சரியம். இந்த மாதிரி ஐடியா கொடுத்தவர் நம்ம நாட்டை சார்ந்தவர். அலெக்சாண்டருக்கு ஒரே ஆச்சரியம், இப்படியெல்லாம் சண்டை நடக்குமா அப்படின்ட்டு. அப்போ நான் இந்த சண்டையில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அலெக்சாண்டர் முடிவு பண்ணுறாரு. நீங்கள் இந்த விஷயத்தை பாருங்கள், பின்னாடி சரித்திரத்தில் நீங்கள் பார்க்கும்போது நிறைய வெளிநாட்டிலிருந்து வந்த மன்னர்கள் இந்த நதியை தாக்கும்போது நாம் சண்டையிட மாட்டோம், நேருக்கு நேர் ஆயுதங்களை எடுத்த பின்னாடி தான் சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம நாட்டுடைய மன்னர்கள் பல மன்னர்கள் நினைத்ததனாலேயே நமக்கு எதிராக அந்த போர்க்களத்தினுடைய விளைவு இருந்திருக்கு அப்படிங்கிறத பின்னாடி சரித்திரத்தில் கூட பார்க்கலாம். அலெக்சாண்டர் இதை கேட்டோன்னா என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, சீலம் நதிக்கரையில் அப்பால புருஷோத்தமனுடைய படை அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தாரு. எப்படி இருக்கு அப்படின்னா, யானைப்படை, யானைப்படைக்கு அப்புறம் குதிரைப்படை, குதிரைப்படைக்கு அப்புறம் காலாட்படை. அதாவது அலெக்சாண்டர் நதிக்கு எதிரில் பார்க்கும்போது எதிரில் எப்படி அந்த படை ஃபார்மேஷன் இருக்குது, அலெக்சாண்டருக்கு இடது பக்கம் யானைப்படை, அலெக்சாண்டருக்கு நேர் எதிரில் குதிரைப்படை, அலெக்சாண்டருக்கு வலது பக்கம் காலாட்படை, நதிக்கு அந்த படம். இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த அம்பி கிட்ட சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இவங்களை எப்படி முறியடிக்கிறதுன்னு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அமாவாசை இரவு மழை பிடிச்சிட்டு பயங்கரமாக ஊற்றுது. அலெக்சாண்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, இரவுல அந்த புருஷோத்தமனுக்கு தெரியாம படைகளை இடதுபுறம் நகர்த்தி நதியினுடைய ஒரு பெண்டு வளைவை கிராஸ் பண்ணி புருஷோத்தமன் அங்கிருந்து பார்த்தா அந்த படைப்பிரிவே தெரியாத மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு தன்னுடைய கூடாரத்துல என்ன பண்ணாரு, தீப்பந்தங்களை ஏற்றிட்டாரு. புருஷோத்தமன் அங்கிருந்து பார்த்தா அலெக்சாண்டருடைய படை நகர்வதே தெரியாது. இந்த இரவு நேரத்தில் நம்ம நாட்டு இராணுவம் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பின்னாடி ஹிஸ்ட்ரி பார்த்தாலும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பின்னாடி வந்த மன்னர்கள் கூட இதே டாக்டிக்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நைட்டில் நம்ம இராணுவம் இரவில் சண்டை போடாது. இவர் என்ன பண்ணார், அலெக்சாண்டர் புருஷோத்தமனுடைய படைகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. ஏன்னா நைட்டில் தாக்குறது பழக்கம் நம்ம பாரத நாட்டில் கிடையாது, அதனால ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. இவர் அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு, சீலம் நதியில் ஓரமாக போய் ஒரு பெண்டில் நதியை கிராஸ் பண்ணி எந்த விதமான அரவமும் இல்லாமல் அறிவிப்பும் இல்லாமல் அந்த யானைப்படையை தூங்கிட்டு இருக்கிற யானைகள், அந்த யானைகளை ஆர்ச்சர், அதாவது ஆர்ச்சருக்கு என்ன சொல்வோம் தமிழில், அம்பு விடுறவங்க, அம்பையும் வேலையை வச்சு அந்த யானையை தாக்குறாரு. என்ன நடக்கும், இரவில் தூங்கிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான யானைகள் தாக்கப்பட்டால் அந்த யானை என்ன பண்ணும், திரும்பி ஓடுனா வழியில் இருக்கிறது யாரு, அடுத்து புருஷோத்தமனுடைய குதிரைப்படை, அதற்கப்புறம் புருஷோத்தமனுடைய காலாட்படை. தூங்கிட்டு இருந்த யானையை இப்படி அட்டாக் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த யானை படையினாலேயே புருஷோத்தமுடைய இராணுவம், குதிரைப்படையும் காலாட்படையும் அழிக்கப்பட்டது. இதுதான் அலெக்சாண்டருக்கு புருஷோத்தமனுக்கு நடந்த சண்டையினுடைய சரித்திரம். நான் ஏன் சொன்னேன்னா, எதிரியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரி தர்மத்தை கடைபிடிப்பவனா, தர்ம ரீதியில் அட்டாக் பண்ணுவானா அப்படின்னு தெரியலனா இதுதான் விளைவு. இது முதல்ல நடந்த சண்டையில் இந்த சரித்திரத்தை நம்ம நாட்டு மன்னர்கள் இதை ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா பின்னாடி இத்தனை பிரச்சனை இருக்காது.
அதனால நம்ம நாட்டினுடைய சரித்திரம் நாம யாருன்னு படிக்கணும், எதிரி யாருன்னு படிக்கணும். அப்படி இருந்துமே கூட புருஷோத்தமனை முழுமையாக ஜெயிக்க முடியவில்லை அலெக்சாண்டர்னால. கடைசி வரைக்கும் போராடுறாரு. கடைசி வரைக்கும் போராடி ஒரு காம்ப்ரமைஸ் வருது. காம்ப்ரமைஸில் தான் புருஷோத்தமன் மறுபடியும் புருஷோத்தமனுடைய நாட்டையெல்லாம் அலெக்சாண்டர் கைப்பற்றவே இல்லை. இதோட அலெக்சாண்டருடைய பாரத நாட்டினுடைய முன்னேற்றம் ஓரளவு தடுக்கப்படுது. இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த புருஷோத்தமன் ஆண்ட பகுதியோ அல்லது நான் சொன்ன ரிப்பப்ளிக் மசக்காவதி போன்ற மற்ற குட்டி குட்டி நாடுகளோ அவை எல்லாமே பாரத நாட்டின் வடமேற்கு எல்லையிலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள். அலெக்சாண்டர் நம்ம நாட்டினுடைய பாரத நாட்டினுடைய மெயினான இடத்துக்கு வரவே இல்லை. மெயினான இடம் வரணும்னா மகத நாடு. மகத நாடு தான் உண்மையான பாரத நாட்டினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி. மகத நாட்டை பற்றி நினைக்க கூட இல்லை. கிரேக்க சரித்திர ஆராய்ச்சியாளர்களே சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, மகத நாட்டு இராணுவத்தோட அலெக்சாண்டர் மோத முடியாது. ஏன்னா அவங்க மூச்சு காற்றிலேயே அலெக்சாண்டர் பின்னுக்கு தள்ளப்படுவார், மகத நாட்டு மூலம் மோத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் அந்த ரிப்பப்ளிக் நாடுகள் சிலவற்றையும் இந்த பௌரவருடைய பகுதியும் அது கூட முழுமையா பிடிக்கல. அதோட தன்னுடைய நாட்டிற்கு திரும்புவது அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணிட்டு அப்படி வடமார்க்கு எல்லையிலே பிடித்த சில பகுதியை ஆட்சி செய்வதற்காக சில கவர்னர்களை நியமித்து விட்டு அலெக்சாண்டர் கிரீக் திரும்புவதற்கு யோசிக்கிறார். ஆனால் போற வழியில இந்த மசக்காவதி கூட சண்டை போட்ட போது காலில் காயாச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காயம் சரியாகாமையே அலெக்சாண்டர் கிரீக் நாட்டுக்கு போய் சேரவில்லை. போற வழியிலேயே காலமாயிடுறாரு. இப்போ அடுத்த செஷன்ல அந்த பிடிக்கப்பட்ட பகுதி இருக்குங்களா, வடமேற்கு எல்லையில் சில பகுதியில் அங்க இருந்து அலெக்சாண்டருடைய அந்த கிரேக்க நாட்டு இராணுவத்தை யாரு நம்ம நாட்டுக்கு வடமேற்கு எல்லை, அதாவது ஹிந்துக்குஸ் மலை தான் நம்ம நாட்டினுடைய வடமேற்கு எல்லை, அந்த வடமேற்கு எல்லையில் இருந்து எந்த வீரன் துரத்தினா அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போறோம்.